ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ப்ரெஸ்ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ப்ரெஸ்ஸோ சீசம் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. அந்த நல்லெண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம துருவன தேங்காவோ இல்லை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஸ்ஸோடைய நல்லெண்ணெய் தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அதாவது ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். எல்லாமே சேர்த்துட்டு நல்லெண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 2 துண்டு புளி, அதே மாதிரி ஒரு 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளிலாம் குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கை நிறைய கொத்தமல்லி, புதினா, கூடவே 2 இனுக்கு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு கூடவே இதையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பக்காவாக நல்லெண்ணெயில் செஞ்ச இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சதும் அதில் நம்ம ப்ரெஸ்ஸோடைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த சட்னியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூப்பராகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட தாராளமாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால.